ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுன சூனவே யத்கடாட்சைக லக்ஷாணாம் சுலபஸ்ரீதர சதா. மன்னுயிர்காளிங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச்சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல்கடன். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். இந்த முத்கல உபாக்கியானம் சொல்கிறதான 12வது பாசுரத்தில் நாமத்தை சொல்கிறவா பக்கத்து வீடுகளில் அக்கம் பக்கம் வீடுகளில் இருக்கக்கூடாது அப்படின்னும், அவளை ஊரை விட்டே துரத்துறவாளும் இல்லை நாமம் சொல்கிறதுவே காரணமாக வச்சுன்னு அவளை ஹிம்சை பண்ணுறவாளும் இப்படி தான் சம்சாரம் இருக்குது அப்படின்னு 700 வருஷத்துக்கு முன்னாடியே சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை சாதிக்கிறார். இந்த இடத்துக்கு இன்னொரு உதாரணத்தை கொடுக்குறாருங்க. ஒருவனுடைய அந்திம சமயத்திலே திருமந்திரத்தை உபதேசித்து இத்தை சொல்லாய் என்ன அவனும் ஆமாகில் சொல்லி பார்க்கிறேன் என்று இத்தை அநேக முறை சொல்லி அது தன்னை சொல்லாதே செத்து போனான். இரண்டும் அக்ஷரம் ஒத்திருக்கச் செய்தே சொல்ல ஒட்டிட்டிலையிலே பாபபலம் அப்படின்னு விட்டார். ஒருத்தன் சாகு கிடக்கிறான், நினைவு இருக்கு, இன்னும் பேசுகிற சக்தி கூட இருக்கு, ஆனால் இழுக்கிறது நடுவில் உள்ள சாப்பாடு இறங்க மாட்டேங்கிறது, கஞ்சியை வார்த்தா கூட இறங்க மாட்டேங்கிறது, இன்னும் சில மணி நேரம் கூட இருக்காது போயிடுவான் அப்படிங்கிறத கேள்விப்பட்டு அவனுக்கு ஒரு நண்பன் இருந்தான் ஊரில். அவன் வரான். ஆனால் அந்த நண்பன் பரம பாகவதர் வைஷ்ணவர். அங்கேருந்து வந்தான். நம்ம நண்பனாச்சே சின்ன வயசுலேருந்தே, ஒரே ஊருக்கார நண்பன் வேறு. சின்ன வயசில் ஒன்றா பேசி படித்து விளையாடி எல்லாம் பண்ணாது. அதெல்லாம் அவன் உயிர் போகிற சமயமாக இருக்குது, பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்தான். இவனுடைய துர்தசையை பார்த்துட்டு இப்படி படுத்துன்னு கிடக்கிறானே, இந்த சமயத்துலாவது இவனுக்கு நல்ல ஹிதத்தை உபதேசம் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு நமோ நாராயணாய அப்படிங்கிற அந்த திருமந்திரம் 8 எழுத்து மந்திரத்தையும் சொல்கிறான். இந்த பாகவதர் சொல்கிறார். அதை கேட்டுட்டு இதை சொல்லுப்பா, இந்த சமயத்திலாவது இது கடைசி சமயத்திலாவது சொல்லு, இதுதான் கதி, நமக்கெல்லாம் நல்ல கதியாவது கிடைக்கும் சொல்லு அப்படின்னு திருப்பி நமோ நாராயணாயன்ற அந்த ஓம்காரத்தோடு சேர்ந்து அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்ல, அவன் பதிலுக்கு பேச வருது இல்லையா, நினைவு இருக்கு, பேச வருது இல்லையா, திருப்பி அவனும் நமோ நாராயணாயன்னு சொல்லலாம் இல்லையா. அது பூரா சொல்ல தெரியாட்டாலும் நாராயணான்னு சொல்லலாம் இல்லையா. கடைசியில் என்னடா ஆமாகில் சொல்லி பார்க்கிறேன் சொல்லணுமா, சொல்கிறேன், சொல்லி பார்க்குறேன், சொல்கிறேன் அப்படின்னே சொல்லிட்டு இருக்கான். ஆமாகில் சொல்லி பார்க்கிறேன்றான். திருப்பி இவன் நமோ நாராயணாய, அவன் ஆமாகில் சொல்லி பார்க்கிறேன் நமோ நாராயணாய. இந்த பாகவதர் அவன் ஆமாகில் சொல்லி, இதை மாதிரி 108 தரம் இந்த பாகவதர் நமோ நாராயணாயன்னு சொல்லிட்டு இருக்கார். அவன் அதை திருப்பி சொல்லாதையே பதிலுக்கு ஆமாகில் சொல்லி பார்க்கிறேன் ஒவ்வொரு தரமும் சொல்கிறான். 108 தரமும் பொறுமையாக சொல்கிறார் இந்த பாகவதர். 108 தரமும் அவன் வேணுன்னே அதையே சொல்கிறான். இது வாயில் வரலை. இங்கே சொல்கிறார் பெரியவாச்சன் பிள்ளை, அதை இந்த நமோ நாராயணாயன்றதை சொல்லாமல் ஆமாகில் சொல்லி பார்க்குறேன்னே 108 தரமும் சொல்லி செத்து போயிட்டான், உயிர் போயிட்டு கடைசியில். இந்த இடத்துல பெரியவாச்சன் பிள்ளை அங்கலாய்க்கிறார். ஐயோ, 2 அக்ஷரம் ஒத்திருக்க செய்தேயும் நமோ நாராயண மந்திரமும் 8 எழுத்து, ஆமாகில் சொல்லி பார்க்கிறேன் இதுவும் 8 எழுத்து, அதுவும் 8 எழுத்து தான், இதுவும் 8 எழுத்து தான். இருந்தாலும் ஆனால் நமோ நாராயணா என்ற 8 எழுத்து இவன் வாயில் வரமாட்டேங்கிறது. அதுக்கு மேலே ஆமாகில் சொல்லி பார்க்கிறேன்ற 8 எழுத்து வந்துட்டே இருக்கு. திருப்பி அதையே சொல்கிறான். ஒரு தரம் கூட சொல்லலை. இதுக்கு காரணம் என்ன இருக்கும் அப்படின்னா, அவனுடைய பாப பலம் அவன் வாயில் நாம வரமாட்டேங்குது. எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறான். எவ்வளவு பாபம் பண்ணியிருந்தா இவன் வாயில் நாராயணான்னு வரமாட்டேங்கிறதே, கயற்றத்துக்கு பார்த்தாலும் வரமாட்டேங்கிறதே அப்படின்னு தவிக்கிறார். அயர்த்து விழுந்து அழியமாந்தர் அடுத்த பதம், அதுக்கு வியாக்கியானம் சொல்றார். வகுத்தவன் திருநாமத்தை விஸ்மரித்து விஷயப்பிரமணராக ஆய்கொண்டு தலைகீழாக விழுந்து ஆரூட பதித்தனா குப்புரடிச்சு விழறான் சம்சாரத்தில். ஏன்னா இவனுக்கு விதிக்கப்பட்டதுன்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கு விதிக்கப்பட்டது வாய் நிறைய நாராயணான்னு நாமத்தை சொல்ல வேண்டியிருக்க. ஆனால் அந்த நாமத்தை சொல்லாத உலக விஷய சுகங்கள்லேயே ஈடுபட்டு கிட்டத்தட்ட தலைகீழாக பல்ட்டி அடித்து குப்பரடிச்சு விழுறது மாதிரி நரகத்தில் போய் விழறான். குற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ண நாட்டம் நரகத்தில் போய் விழறான்களே. அயர்த்து விழுந்து அப்படிங்கிறார். மறந்தேன் உன்னை முன்னம் மறந்த மதியின் மனத்தால் அப்படின்னார் இல்லையா. என்றும் என் முகூர்த்தம் க்ஷணேவாபி என்றும் சொல்ல கடவுதிலே. ஒரு க்ஷணம், ஒரு முகூர்த்தம் கூட வேண்டாமா, ஒரு க்ஷணம் பகவான் நாராயணனை நினச்சி விட்டான்,
அவன் பெரிய நாமம் பெருசா இருக்கான், நாராயணான்னு சொல்லணுமா அப்படிங்கிறான். சரிப்பா 3 எழுத்து நாரணான்னு சொல்ல, நாரணாவா இவ்வளோ பெருசா இருக்கே அப்படின்னு அதையும் சொல்ல மாட்டானா. ஆனால் கடைசியில் என்னென்ன ராமா ராமான்னு சொல்லிடா அப்படின்னு சொன்னால் அதுவும் யோசிக்கிறான். ஹரி முடிச்சிரு அப்படின்னா அதுவும் சொல்ல வர மாட்டேங்கிறது. க்ஷணமாவது ஒன்று சொல்லலாம் இல்லையா, ஹரினாவது சொல்லலாம் இல்லையான்னா ஒன்றும் இல்லை. ஆனால் மறந்தேன் உன்னை முன்னம், சுத்தமாக மறந்து போயாச்சு. நாராயணன் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு பேர்னு ஒன்று இருக்குது, அதையாவது சொன்னால் கூட பிழைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் மறந்துட்டேன்றார் ஆழ்வார். முன்னாடி இப்படி இருந்தேனே அப்படின்னு வருத்தப்படுறார் இல்லையா. அதனால அதெல்லாம் எடுத்து இங்கே சொல்கிறார். அயர்த்து விழுந்து அழியமாந்தர். அழியமாந்தர் அப்படிங்கிற இடத்துக்கு திருநாமம் சொல்லுகைக்கு யோக்கியமான நாக்கு படைத்த அருமந்த மனுஷர், அருமையான மனுஷ ஜென்மம். ஊமையா பிறக்கலையே, பேசுறதுக்கு வாக்கு இருக்கு, நன்ன பேசலாம். வாக்கஸ்தி வசவர்த்தினி நாராயணா ஏதி நாமாஸ்தி. நாராயணான்ற நாமமும் உலகத்தில் இருக்கு, காதில் விழுது. வாக்கும் நன்ன பேசுகிற சக்தியோடு இருக்கு. ஏன்டா சொல்லலைன்னு கேட்டா பிடிவாதமும் முடியாதுங்கிறான். ஏண்டானா அவன் பாப்ப பலம் அப்படி இருக்கு இல்லையா. அழியந்த மாந்தர்னா அருமையான மனுஷர்கள். இந்த ஜென்மம் அவ்வளோ அருமை என்ன கிடைக்குமா மனுஷ ஜென்மம்? அது என்னத்துக்கு இந்த மனுஷ ஜென்மத்தினுடைய பிரயோஜனம் என்னன்னா, நாக்கு படைத்த பிரயோஜனம் திருநாமம் சொல்லுகைக்கு யோக்கியமான நாக்கு படைத்த. நாமத்தை சொல்றதுக்கு யோக்கியமாக நாக்கு படைச்சிருந்தும் கூட அவர்கிட்ட அருமையான மனுஷ ஜென்மம் கிடைச்சு கூட அயர்த்து விழுந்து அழியமாந்தர். இப்படி அருமையான மனுஷ ஜென்மம் கிடைச்சும் அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டின்ற மாதிரி வியர்த்தம் பண்றாளே அப்படிங்கிறார். தாமுலரே என்ற பாட்டையும் நாவாயிலுண்டே என்கிற பாட்டையும் சொல்லிக் கொள்வது என்றார் பெரியவாச்சம்பள்ளி. அங்கங்கே ஆழ்வார்கள்லாம் சொல்கிற பாசுரத்தை எடுத்து எடுத்து கொடுப்பார் பிரமாணமாக. சாஸ்திரத்துலேருந்து எடுப்பார், பாசுரத்துலேருந்து எடுப்பார். தாமுலரே தம்முள்ளம் உள்ளதே அப்படிங்கிற பாசுரம். தாமரை பூ உள்ளதே ஏத்தும் பொழுதுண்டே வாமன் திருமருவு சென்னியரே செவ்வி அருநரகம் சேர்வதில். ஞானம் பார்த்தா நரகம் போகிறது தான் ரொம்ப கஷ்டம் மனுஷ பிறவியில். ஏன்னா ஏன் சொல்கிறாருன்னா, தாமுலரே முதல்ல நான் மனுஷனாக இருக்கேனே, ஜீவிச்சுருக்கேனே, உயிரோடு இருக்கேனே. தம் உள்ளம் உள்ளுள்ளதே, தம் உள்ளம் உள்ளதே, தன்னுடையதான உள்ளம் ஸ்திரமாக இருக்குது. ஸ்திதே மனசு சுஸ்வஸ்தே சரீரே சித்தியோ நரகான்னு. சரீரமும் நன்னா இருக்கு, மனசும் நன்னா இருக்கு. அப்படி இருந்துச்சு. தாமரை பூ உள்ளதே, தாமரை பூவும் இருக்கு. முதல்ல நான் இருக்க, சொஸ்தமாக இருக்க, மனசும் பித்து பிடிக்காதபடி கோமாக்கு போயிடாதபடி நன்னா இருக்கு. தாமரை பூவும் இருக்கு. ஏத்தும் பொழுதுண்டு, உனக்கு ஓய்வு பொழுதும் இருக்கு. அந்த தாமரை பூ எடுத்துட்டு வந்து திருவடியில் சேர்த்து பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கோ ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கோ நாமத்தை சொல்கிறதுக்கோலாம் உனக்கு நேரமும் இருக்கு. வாமன் திருமருவு சென்னியரே செவ்வே அந்நரகம். அப்படி ஒரு கால் அந்த பகவானை நம்ம வந்து வணங்கிட்டோன்னு வச்சுப்போம், புஷ்பத்தை சேர்த்துட்டோன்னு வச்சுப்போம், அப்புறம் அருநரகம் பயங்கரமான இந்த கொடுமையான நரகம் சேருவது அரிது. நரகமே போக முடியாது. அப்போ என்ன அர்த்தம்? வைகுண்டம் தான் போவான்னு அர்த்தம். இப்படின்ற பொழுது இருந்தும் கூட வியர்த்தமாக போக்குறாளே அயர்த்து விழுந்து அழிய மாந்தர் அப்படிங்கிறாலே அருமையான மனுஷா இப்படி வியர்த்தம் பண்ணுறாளேன்றதுக்கு இந்த வாசனம். நாவாயிலுண்டே நமோ நாரணாவென்று ஓவாதுரைக்கும் உரையுண்டே மூவாதே மாக்கதிக்கண் செல்லும் வகை உண்டே என்னொருவர் தீக்கதிக்கண் செல்லும் திறம் அப்படிங்கிறார். அப்போது பகவானுடைய நமோ நாராயணான்ற நாமமும் இருக்குது, பேசுகிற சக்தியும் இருக்குது. இருந்தும் கூட இதை சொல்லாத விட்டுட்டு என்னடா தீக்கதிக்கண் செல்லும் திறம். இவாளுடைய சாமர்த்தியத்தை பாரு. நாராயணா இருக்குது, நாமம் இருக்குது, சொல்கிறதுக்கு வாக்கு இருக்குது, சொல்லாதே நேரம் நரகம் போகிறேன் போகிறாளே, தீக்கதியான நரகத்துக்கு போகிறாளே. இது என்ன ஆச்சரியமாக இருக்கேன்னா, ஆச்சரியமேதத்தி மனுஷலோகே சுதாம் பரித்தேஜ விஷம் பிபந்தி நாமானி நாராயண கோச்சராணி தெக்வான்யவாச்சா குஹகா பட்டந்தி அப்படின்னு முகுந்த மாலையில் சொல்கிறார் குலசேகரர். ஆச்சரியமாக இருக்குது இந்த மனுஷாலெல்லாம் பார்த்தா அப்படிங்கிறார் குலசேகரர். ஏன்னா எவனுமே விஷமும் இருக்குது அமிர்தம் இருக்குன்னா அமிர்தத்தை தெரிஞ்சு குடிப்பானே தவிர விஷத்தையா குடிப்பான்? இங்கே எந்த விஷத்தை குடிக்கிறான்னா உலக விஷயமாகிய வம்புகளை பேசி பேசியே பொழுது ஓட்டிட்டு இருக்கா, அந்த விஷத்தை குடிக்கிறா. ஆனால் நாமானி நாராயண கோச்சராணி, நாராயண நாமமும் இருக்குது, அது ஒன்று இருக்குன்னு இவளுக்கு தெரியவும் தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் தெக்வான்ய வாச்சகா, இதை விட்டுட்டு இந்த அமிர்தத்தை விட்டுட்டு குஹகா பட்டந்தி விஷத்தை குடிக்கிறது மாதிரி வம்பு பேசிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அதுதான் இங்கே சொல்கிறார். அருமையான
நாமமும் இருக்கு, அருமையான வாக்கும் இருக்கு, நாக்கும் இருக்கு, இருந்தும் அதை சொல்லாத இந்த மனுஷ ஜென்மத்தை வியர்த்தமாக்குறாளே. அழியமாந்தர் அயர்த்து விழுந்து அழியமாந்தர் கவலையுள் படுகின்றார் என்று அதனுக்கே கவல்கின்றேனே அப்படிங்கிறார். இப்படியாக கவலையில் படுறா, அவ கவலைப்படுறான்னு இப்போ எனக்கு கவலையாக இருக்கு அப்படிங்கிறார் இல்லையா. இதனுடைய வியாக்கியானத்தை அடுத்த இதில் கேட்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.